வணக்கம், நான் முருகேசன். இன்றைக்கி நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாறா வந்து சர்வீஸ் போட போகிறோம். எத்தனை சர்வீஸ்னால் 3rd சர்வீஸு. எங்கே விட போகிறோம்னா மேலூரில். ஆக்சுவலாக வண்டி வந்து சென்னையில் தான் எடுத்தேன், ஆனால் சென்னையில் வந்து ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி தர மாட்டுறாங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் நான் பண்ணேன், ஏதோ கடமைக்கு சர்வீஸ் பண்ணி தரணுன்ற மாதிரி தந்தாங்க. நான் மேலூரில் வந்து எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். அதனால் 3rd சர்வீஸு மேலூர்லேயே விடலாம் சொல்லிட்டு மேலூர் விட போயிட்டுருக்கோம். ஒரு 100 கிலோமீட்டர் வர எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டோம். நான் அது அதாவது முன்னாடி நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 4000 பண்ணோன்னா நான் வந்து 3.8 அப்படி பண்ணிட்டேன். அதுலேருந்து பார்த்தா அப்படி பார்க்கும்போது ஒரு 100 கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. போயிட்டு சர்வீஸ் பண்ணணும். யமஹாவும் சரி, மற்ற யமஹான்னு இல்லை, இப்போ எல்லா வண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க. சர்வீஸு ஓசைக்கு மட்டும் தான் நான் பார்த்த வரைக்கும் சர்வீஸ் வந்து ப்ராப்பராக பண்ணி தர மாதிரி தெரியுது எனக்கு. மற்ற எல்லா வண்டியும் ஏதோ கடமைக்குன்னு சுத்தமாக அப்படியே செஞ்சு தந்துடுறாங்க. அதுவும் ராயல் என்ஃபீல்டு சர்வீஸு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனை எடுத்து போய் கொடுத்தோம்னா அவன் இன்னும் 2 பிரச்சனையை சேர்த்து கொடுத்துட்றான் சர்வீஸ் பண்ணுறன்ற பேரில். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஷோரூம்ஸ்லாம் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா, எப்பா தயவு செஞ்சு ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி கொடுங்கப்பா. இதில் வேறு நம்ம வெளியே சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தா ஃபஸ்ட் நாள் சர்வீஸ் பண்ணால் தான் இன்ஜின் வாரண்டி அதுன்னுவானுங்க. ஸோ பைக்லாம் யாரும் புதுசாக எடுத்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி வேணும்னா கம்பல்சரி இத்தனை சர்வீஸ் வந்து ஷோரூமில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ யமஹாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 சர்வீஸு, அதாவது அந்த ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும்ல, அந்த ஃப்ரீ சர்வீஸு கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஷோரூமில் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இன்ஜின் வாரண்டி வந்து உங்களுக்கு க்ளைம் பண்ண முடியும். அதுவும் யமஹா ரீசெண்ட் டைம்ஸில் V4 V3S இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 to 8000 கிலோமீட்டர்ஸ்லேயே ரேக் ராம்லாம் காலியாகிடுது அப்படின்னு சொல்லி வந்துச்சு இன்ஃபர்மேஷன்ஸு. ரேக் ராம்ஸு VV எல்லாம் அடி வாங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர். அதனால் யமஹாவும் சரி, எந்த வண்டியும் சரி, இப்போ ஸ்ப்ளெண்டர் கூட, ஹோண்டாவில் கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹோண்டாவில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் வர மாட்டேங்குது, ஆனால் இன்ஜெக்டர்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொரு வண்டியில் ஒரு டைப்ஸான ப்ராப்ளம் வருது. அதுவும் V4ல் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ப்ராப்ளம், இந்த மீட்ரு ப்ராப்ளம், பேட்ரி ப்ராப்ளம், அப்படி சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. V4 MT இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு 4 சர்வீஸ் வந்து கம்பல்சரி இதில் பண்ணிடுங்க, ஷோரூமில் பண்ணிடுங்க. ஸோ சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் 3rd சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த சர்வீஸ் காஸ்ட்டோடு சேர்த்து அங்கேயே காட்டும், அங்கே பஸ் நம்பர் 2 சர்வீஸ் பண்ணதெல்லாம். ஸோ அதிலேருந்து நான் எடுத்து நான் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சர்வீஸ் காஸ்ட்டு 1500 கிட்ட என்னமோ வந்தது 2 சர்வீஸுமே. மேலூருக்கு வந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. யாராவது திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு பொறுமையாக போங்க, அதுவும் நைட்டில். ஏன்னா வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ரோடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஹைவே ஃபுல்லாகவே திருச்சி டு மதுரை வரைக்கும். அதனால் ஒன் சைடு ரோடாக தான் மேக்ஸிமம் மாற்றி விட்டுருக்காங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க, இல்லை ஒரு சைடு வந்து பிளாக் பண்ணிட்டு ஒரு சைடு ரோடு போடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துப்போங்க. நைட் ரைட்ஸ் வந்து மெயினாக நைட்டில் ஏன்னா சுத்தமாக தெரியாது, ஏன்னா வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். கிளைமேட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இத்தனை நாள் வெயில் அடித்து பண்டைய பொழந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே ஒரு மாதிரி மூடியாக இருக்குது, அதனால் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பார்ப்போம் சர்வீஸ் எவ்வளோ நேரத்தில் பண்ணித்தராங்கன்னு தெரில. ஸோ மேலூரில் போய் விட்டுட்டு நம்ம உடனே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் வந்து அங்கேருந்து 40 கிலோமீட்டர்கிட்ட வரும். அதனால் அங்கே விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸில் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எனக்கு 2 ஹவர்ஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சும்மா போயிட்டு ஒரு சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டு நடந்து வந்தேன், முடிஞ்சிச்சு 2 ஹவர்ஸு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் அப்படி பண்ணி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஹவர்ஸில் அப்படியே 3 ஹவர்ஸ் மேலே ஒன்று அப்படியே ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னென்னா இது வண்டியை பற்றி ரிவ்யூ கொடுக்கணுன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் இந்த வீடியோவில் கொடுக்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாமே ஓகே தான். ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பெட்ரோல் போட்டு போயிடுவோம்.
நீயாக நீ என்னை விரும்பாத போதும். பாட்டெல்லாம் பாடினா காப்பி ரைட்டை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க பண்றது? கா 250. பெட்ரோல் போட்டாச்சு. மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 60 கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே ட்ரெண்ட் வந்து ட்ராப் ஆகி 50 to 55 தான் கிடைக்கிது. ஸோ அதையும் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லணும். ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் சொல்லணும். மற்றபடி எல்லாமே ஓகே தான் எனக்கு வண்டி. இந்த டிஸ்பிளேவை பற்றி நான் வீடியோ போடுறேங்க. இந்த டிஸ்பிளேல எப்படிலாம் செட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. V4 கிடச்சாலும் எல்லாமே சேம் தான். வந்து V4 கிடச்சாலும் போடுறேன். இதில் எப்படி டிஸ்பிளே செட்டிங் பண்ணுறது நான் போடுறேன். இந்த டிஸ்பிளேல பேர் வைக்கிறது, இந்த டைம் மாற்றுறது, மைலேஜ், அது எல்லாமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் டிஸ்பிளே பற்றி. நிறைய பேருக்கு ஏன்னா அதில் டவுட் இருக்குது. சரிங்க, நான் வந்து போயிட்டு ஷோரூமில் வண்டியை விட்டுட்டு சர்வீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சர்வீஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஏன் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ கொடுத்தோம்னா 11 o'clock கிட்ட கொடுத்தோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்களுக்கு சாப்பாடு டைம் ஒரு 1 hour போயிடும், சாப்பாடு லஞ்ச் பிரேக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக நிறையா ஏகப்பட்ட வண்டி இருந்திருக்கும் போல். அதனால தான் நமக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லைனா எப்பவுமே சீக்கிரமாக ஒரு 2 hours பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பக்காவாக பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதனால் என்ன சொன்னோன்னா, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கும் போது வந்து கிச்சிக்கின் சவுண்ட் வருது, அப்புறம் பிரேக்கு பைட்டிங் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் பிரேக்கு ரெண்டுமே செயின் லூஸாக இருக்குது. அப்புறம் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகுது, இந்த ப்ராப்ளம்லாம் சொல்லியிருந்தேன். மைலேஜ் எப்போன்னு நமக்கு அப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். பட் மற்றபடி சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. சென்னையில் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 ஷோரூமில் வந்து நம்ம வண்டி பண்ணல, ஃப்ரெண்டு வண்டி பண்ணாங்க. ஆனால் ரெண்டுமே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்மளும் பஸ் சர்வீஸ் பண்ணோம் ஒரு ஷோரூமில், அதுவுமே அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் பட் இங்கே வந்து நல்லா பண்ணித்தராங்க. எனக்கு பர்சனலாக வந்து யாராவது இந்த சைடில் இருந்தீங்கன்னா GM மோட்டார்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலூர் பர்சனலாக என்னோடய பர்சனலாக சொல்கிறேன். மற்றபடி யாராவது நம்ம வீடியோ பார்க்குற யாராவது வந்து அங்கே பண்ணி அங்கே கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நல்லா பண்ணுறாங்கன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மாட்ரேட்டாக அடிக்குதுங்க. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு கரெக்டாக ஷோரூம்லேருந்து வெளியே வரும்போது வெயில் அடிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் ஆனால் வெயில் மந்தமாயிருச்சு. வெயில் வந்து எங்கேயோ அதிகம்னு பார்த்தேங்க. எங்கே தெரியுமா? ஈரோடு தான் நினைக்கிறேன். ஈரோட்டில் தான் வெயில் அதிகம்னு சொல்லி போட்டிருந்தாங்க இன்றைக்கி நியூஸில். மதுரை வந்து 3வது இடம். கொடைக்கானல் தான் கம்மின்னு நினைக்கிறேன், 68 என்னமோ போட்டிருந்தாங்க. மாறு வந்து 101. இந்த மாதிரி வெயில் அந்தளவுக்கு தெரில, ஒரு மாதிரி மூடி வெயில் அடிக்குது. நேற்றுலாம் மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழையை காணோம். நம்ம வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே பண்ணிட்டோம். ஏன்னா செகண்ட் சர்வீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து 5000 கிலோமீட்டருக்கு பண்ணணும். ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், 4000 கிலோமீட்டருக்கு பண்ணணும்னு நினச்சி 3900 என்னமோ பண்ணிட்டேன். அதனால தான் நம்ம அந்த 839 பண்ணியாச்சு. இல்லை 9000 கிட்ட பண்ணணும், ஒரு 700 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கும்போது பண்ணியாச்சு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து 1632 rupees வந்துச்சு. நான் வந்து சென்னையில் பண்ணேன். 1632 ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து 1583
செகண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு எங்கே பண்ணேன்னா மேலூரில் பண்ணேன். இப்போ நம்ம தேர்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1346 வந்திருக்கு. வண்டி வந்து நல்லா தான் இருக்குது சர்வீஸ் பண்ணதெல்லாம். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் பண்ணக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும் வாட்டர் வாஷ் பண்ணக்கப்புறம். அது வந்து மோஸ்ட்டாக எல்லா ஷோரூம்லேயும் வரும். ஏன்னா வந்து அது ஒரு உப்பு தண்ணி இருக்கும், அந்த உப்பு தண்ணினால அது வரும். அது நம்ம ஒன்றும் இல்லை, அது நம்ம தொடச்சோன்னா போயிடும். அது கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஷோரூம். இந்த இதுக்குன்னே பண்ணுறாங்கல்ல, கேர் எடுத்து பண்ணுறாங்கல்ல, ஒரு ப்ரீமியம் கார் வாஷர் ஷோரூமில் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து தான் மட்டும்தான் இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ்லாம் நிற்காது, அந்த உப்பு படியாமல் இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அதுனா ப்யூரிஃபையர்லாம் போட்டு பண்ணுவாங்க. அதனால் அந்த ட்ராப்ஸ் நிற்காது. பட் வந்து நம்ம சாதாவாக நம்ம இப்போ எந்த ஷோரூமில் பண்ணாலும் அது நிற்கும். இப்போ அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, நம்ம தொடச்சா போயிடும். பட் வந்து ரஸ்ட் ஏறும். அதை வந்து நீங்கள் ரஸ்ட் ஏறாமல் பார்த்துக்கோங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணோடனே ப்ராப்பராக வந்து எல்லாமே காற்றடிக்கிறாங்களா, அந்த ஹேர் வச்சு அடிப்பாங்க எல்லா பட்டன்ஸு எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் நிற்குமோ அங்கெல்லாம். அதெல்லாம் அடிச்சிட்டாலே மோஸ்ட்டாக வந்து ரஸ்ட் ஏறாது. ரெஸ்ட் ஏறாமல் பார்த்துக்கோங்க. வண்டியை வந்து R15 பொறுத்த வரைக்கும் வந்து ரெஸ்ட் ஏறும், டிஸ்க்கு வந்து ரெஸ்ட் ஏறும், செயின் வந்து ரெஸ்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து R15 வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சைலன்சர்லேயுமே வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே பற்றி நான் வீடியோ போடுறேன். டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன யூஸ் ஆகுது, எப்படின்னா நேம் மாற்றலாம், டைம் மாற்றலாம். அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த ஆவரேஜ் ஃபியூலில் வந்து இன் 1100ன்னு காட்டும். ஸோ அதை எப்படி மாற்றுறது, அதை பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போடுறேன். இந்த வீடியோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.